கடவுள் படைப்பில் பிறக்கும் பொழுது உயிர்களில் உயர்வு தாழ்வு இல்லை. அனைத்தையும் உருவாக்குவதும் அழிப்பதும் நமக்கு நாமே. என் ராஜ்யத்தை ஆளும் ராஜாவையும் மந்திரியையும் நீயும் நானும் மனசு வைத்ததால் உருவானவர்களே. ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது, சத்தியமா சொல்கிறேன். சரித்திரம் படைத்து சாதனை செய்வது அனைவருக்கும் சாத்தியமே, அனைவருக்கும் சாத்தியமே. உயிருள்ள மனிதனோ தான் வாழ, தன் உறவுகள் வாழ. உயிர்களை அழிக்க தயங்குவதில்லை, பிறர் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. மனிதனாக பிறந்தும் மனிதநேயமற்ற மனமில்லா மனித மிருகமாக வாழ்கிறான் மனிதன். மனிதநேயமற்ற மனமில்லா மனித மிருகமாக வாழ்கிறான் மனிதன். கடவுள் படைப்பில் பிறக்கும் பொழுது உயிர்களில் உயர்வு தாழ்வு இல்லை. அனைத்தையும் உருவாக்குவதும் அழிப்பதும் நமக்கு நாமே. என் ராஜ்யத்தை ஆளும் ராஜாவையும் மந்திரியையும் நீயும் நானும் மனசு வைத்ததால் உருவானவர்களே. ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது, சத்தியமா சொல்கிறேன். சரித்திரம் படைத்து சாதனை செய்வது அனைவருக்கும் சாத்தியமே, அனைவருக்கும் சாத்தியமே. நம்மை கைவிட்டாலும் தேவைக்கு பயன்படுத்தி தேவையற்ற போது தூக்கி எறிந்தாலும் தன்னை காத்து கொள்ள தன்னலனே பெரிதென்று சுயநலமாக மனிதர்கள் வாழும் இந்த உலகில் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டவன். ஏனென்றால் அவருக்கு நம் மீது போட்டி இல்லை, பொறாமை இல்லை, அகங்காரம் இல்லை. ஆனால் நம்மை காக்கும் பொறுப்பிருக்கிறது, நிச்சயமாக வாழ வைப்பார். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர வைப்பார். உயிர் வாழ வைப்பார், உயிர் வாழ வைப்பார். கடவுள் படைப்பில் பிறக்கும் பொழுது உயிர்களில் உயர்வு தாழ்வு இல்லை. அனைத்தையும் உருவாக்குவதும் அழிப்பதும் நமக்கு நாமே. என் ராஜ்யத்தை ஆளும் ராஜாவையும் மந்திரியையும் நீயும் நானும் மனசு வைத்ததால் உருவானவர்களே. ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது, சத்தியமா சொல்கிறேன். சரித்திரம் படைத்து சாதனை செய்வது அனைவருக்கும் சாத்தியம்.